குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்கள் கம்ப்யூட்டர் சார் அருள்முருகன் சார் பேசுகிறேன். ஸோ ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாப்டர் 11th சாப்டரில் நம்ம என்ன டாபிக் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிலேஷ்னல் அல்ஜிப்ரா இன் டிபிஎம்எஸ். ரிலேஷ்னல் அல்ஜிப்ரா டிபிஎம்எஸில் வந்து ரிலேஷ்னல் அல்ஜிப்ரா. வாட் இஸ் எ ரிலேஷ்னல் அல்ஜிப்ரா? ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிலேஷ்னல் அல்ஜிப்ரா வாஸ் ஃபர்ஸ்ட் கிரியேட்டட் பை எட்கர் எஃப் கோட். இது யார் வந்து ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிலேஷ்னல் அல்ஜிப்ராவை எட்கர் எஃப் கோட் அப்படிங்கிறவர் வந்து ரிலேஷ்னல் அல்ஜிப்ரா வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க அட் ஐபிஎம் கம்பெனி. இட் வாஸ் யூஸ்டு ஃபார் மாடலிங் த டேட்டா ஸ்டோர்ட் இன் ரிலேஷ்னல் டேட்டாபேஸ். நம்முடைய ரிலேஷ்னல் டேட்டாபேஸில் வந்து டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மாடலிங் தான் வந்து இந்த ரிலேஷ்னல் அல்ஜிப்ரா. டிஃபைனிங் கொரிஸ், கொரி வந்து டிஃபைன் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணக்கூடியதான் வந்து ரிலேஷ்னல் அல்ஜிப்ரா. கொரி அப்படின்னா கொஷினரி. ஸோ ரிலேஷ்னல் அல்ஜிப்ரா இஸ் ஏ ப்ரொசரல் கொரி லாங்குவேஜ். பிக்யூஎல், எஸ்கியூஎல் அப்படின்னா வந்து ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ். பிக்யூஎல் அப்படின்னா வந்து ப்ரொசரல் கொரி லாங்குவேஜ். ஸோ ரிலேஷ்னல் அல்ஜிப்ரா அப்படிங்கிறது ப்ரொசரல் கொரி லாங்குவேஜ். ஸோ மற்றது பார்த்திங்கன்னா வந்து எஸ்கியூஎல் ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ், ப்ரொசரல் கொரி லாங்குவேஜ். இது வந்து ரிலேஷனல் அல்ஜிப்ரா வந்து எஸ்கியூஎல் கிடையாது, இது வந்து பிக்யூஎல். பிக்யூஎல்னா என்னது? ப்ரொசரல் கொரி லாங்குவேஜ் யூஸ் டு கொரி த டேட்டாபேஸ் டேபிள்ஸ் யூஸிங் எஸ்கியூஎல். இது வந்து யூஸிங் எஸ்கியூஎலும் யூஸ் பண்ணிக்கலாம், எஸ்கியூஎல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரிலேஷனல் அல்ஜிப்ரா ஆப்ரேஷன்ஸ் ஆர் பர்ஃபார்ம்டு ரிகர்ஸ்லி ஆன் ரிலேஷன். இந்த ரிலேஷனல் அல்ஜிப்ரா ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும்னா வந்து ரிகர்சிவ், அதுவே தன்னைத்தானே வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணிக்கும். ரிகர்ஸ்லி ஒரு ஃபங்க்ஷன் அதே கால் பண்ணிக்கும். அது வந்து டேபிளில் டு ஏல்ட் அண்ட் அவுட்புட், அதே கால் பண்ணி அவுட்புட். த அவுட்புட் ஆஃப் திஸ் ஆப்ரேஷன்ஸ் இஸ் ஏ நியூ ரிலேஷன். இந்த அவுட்புட் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து நியூவாக இருக்கும். which might be formed by one or more input relation. அதோட ரிலேஷன்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ஒன் ஆர் மோர் டேபிளில் இருக்கக்கூடிய இன்புட்டெல்லாம் எடுத்து ஒரு அவுட்புட்டாக வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ ரிலேஷனல் அல்ஜிப்ரா இஸ் டிவைடட் இன்ட்டு வேரியஸ் குரூப்ஸ். இந்த ரிலேஷனல் அல்ஜிப்ரா பார்த்திங்கன்னா வந்து டிவைடட் இன்ட்டு வேரியஸ் குரூப்ஸ். ஸோ என்னென்ன குரூப்ஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு யூனரி ரிலேஷனல் ஆப்ரேட்டர், யூனரி ரிலேஷனல் ஆப்ரேஷன். அடுத்தது வந்து செலக்ட் சிம்பிள். அடுத்தது ப்ராஜெக்ட் சிம்பிள். இந்த சிம்பிள் பேர் வந்து ப்ராஜெக்ட், இந்த சிம்பிள் பேர் வந்து செலக்ட். ஸோ ரிலேஷனல் அல்ஜிப்ரா ஆப்ரேஷன் ஃப்ரம் செட் தியரி. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரிலேஷனல், இது வந்து வேரியஸ் குரூப்ஸில் இருக்குதுன்னு சொல்கிறோம் ரிலேஷனல் அல்ஜிப்ரா. ஸோ யூனரி ரிலேஷனல் ஆப்ரேஷன், செலக்ட், ப்ராஜெக்ட். அடுத்தது பார்த்தோம் நம்ம வந்து ரிலேஷனல் அல்ஜிப்ரா ஆப்ரேஷன்ஸ் ஃப்ரம் செட் தியரி. செட் தியரியில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கேன், செட் தியரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து என்னென்ன இருக்குது? யூனியன், இன்டர்செக்ஷன், டிஃப்ரென்ஸ், கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஸோ யூனியன், இன்டர்செக்ஷன், டிஃப்ரென்ஸ், கார்ட்டீசியன் ப்ராடக்ட். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னு நம்ம வந்து செலக்ட். இந்த சிம்பிள் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செலக்ட். ஜென்ரல் ஃபார்ம் வித் எ ரிலேஷன்ஸ் ஆர் அண்டு ஏ கண்டிஷன். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆர், ஜென்ரல் ஃபார்ம் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு ஆர், the relation R and A condition. Rங்கிறது ரிலேஷன்ஸ், இதில் R அப்படிங்கிறது ரிலேஷன், Rங்கிறது ரிலேஷன் அண்ட் ஏ கண்டிஷன் C, Cங்கிறது கண்டிஷன் ஆன் த அட்ரிபியூட்ஸ் ஆஃப் R. அது ஆரோடைய அட்ரிபியூட்ஸ், ஆர்க்கான அந்த அட்ரிபியூட்ஸ் R. To select operations is used for selecting a subset with the tuples according to the given condition.
ஸோ நம்ம எப்படி வந்து செலக்ட் பண்ணலாம் அப்படின்னா வந்து செலக்ட் ஆப்ரேஷன்ஸ். செலக்ட் ஆப்ரேஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா செலக்டிங் எ சப்செட் வித் டியூபிள்ஸ். சப்செட் ஒரு செட்டுக்குள்ளார இருக்கக்கூடிய சப்செட் வந்து செலக்ட் பண்ணுறோம். வித் டியூபிள்ஸ்னால் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வந்து செலக்ட் பண்ணுறோம். கிவன் கண்டிஷன் கொடுத்து அந்த கண்டிஷன் மேட்ச் ஆகிறோடைய. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 50 பேர் இருக்காங்க கிளாஸில். யார் ஃபஸ்ட்டு எபோவ் 500 மார்க்ஸ் மட்டும் ஒரு கண்டிஷன் கொடுக்குறோம். எபோவ் 500 அப்படின்னா எபோவ் 500 இருக்கவங்க மட்டும்தான் பேர் வரும். அது பேர் வந்து சப்செட். அது மாதிரி நம்ம வந்து கண்டிஷன் கொடுத்து நம்ம வந்து சப்செட் க்ரியேட் பண்ணுறோம். இப்போ எபோவ் 500 எபோவ் 300 அப்படின்னு பார்த்தீங்கன்னா எபோவ் 500 வாங்கின மார்க் மட்டும் அது வரும். அப்போ அதுதான் சப்செட். செலக்ட் த ஃபில்டர்ஸ் அவுட் ஆல் த டியூபிள்ஸ் தட் டு நாட் சாட்டிஸ்ஃபை சி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எதெல்லாம் மேட்ச் ஆகலோ அதெல்லாம் வந்து சாட்டிஸ்ஃபைஸ் ஆகலையோ அதெல்லாம் வந்து ஃபில்டர் பண்ணிடும். எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எது வந்து செலக்ட் ஆகுது எபோவ் 500 மார்க்ஸ் வாங்குறவங்க மட்டும்தான் வந்து ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணணும். மீதி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஃபில்டர் பண்ணிடும். ஸோ அதான் வந்து கண்டிஷன். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் நம்பர் ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டூடெண்ட் நம்பர். ஸோ ஓகே, இப்போ ஸ்டூடெண்ட் நம்பர் அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தோன்னா ஸ்டூடெண்ட் நம்பர் இருக்க நேமு, கோர்ஸு, இயர். ஸ்டூடெண்ட் நம்பர் என்ன? CS1 CS2 CS3 CS4. ஓகே, நேம் வந்து கொடுத்துருக்காங்க, கோர்ஸ் கொடுத்துருக்காங்க, இயர் கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட் இயரா செகண்ட் இயரா. சரி ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து செலக்ட் பண்ணுறாங்க. செலக்ட் ஈக்குவல் டு பிக் டேட்டா. யாரை செலக்ட் பண்ணுறது? இப்போ யாரை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிக் டேட்டா அப்படிங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செலக்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஈக்குவல் டு பிக் டேட்டான்னு இருக்குது. எங்கே இதெல்லாம் பிக் டேட்டா இருக்குதுல்ல, இதெல்லாம் வந்து பிக் டேட்டான்னு இருக்குது. பிக் டேட்டா இருக்கிறது எத்தனை இருக்குது பாரு, இங்கே ஒன்று இருக்குது, அப்புறம் இங்கே 2 இருக்கா, 1 and 3. ஸோ 1 and 3 மட்டும் தான் டிஸ்பிளே பண்ணணும். 1 and 3 மட்டும் தான் டிஸ்பிளே பண்ணணும். மீதி எதுவுமே டிஸ்பிளே பண்ணாது. அது ஏன்னா நம்ம இந்த கண்டிஷன் என்ன கொடுத்தோம்? கண்டிஷன் வந்து ஈக்குவல் டு பிக் டேட்டா. கோர்ஸ் வந்து ஈக்குவல் டு பிக் டேட்டாவாக இருக்கணும். அது மட்டும்தான் செலக்ட் ஆகிருக்கும். அடுத்தது வந்து ப்ராஜெக்ட் சிம்பிள் பார்த்துன்னு வச்சுக்கேன். இந்த ப்ராஜெக்ட் சிம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ப்ராஜெக்ட் சிம்பிள். த ப்ரொஜெக்ஷன் eliminates all attributes of the input. The projection eliminates all the attributes of the inputs relation. நம்ம இன்புட் கொடுக்குறோம் இல்லையா, அதில் வந்து நம்ம எலிமினேட் பண்ணுறோம். எல்லா அட்ரிபியூட்ஸும் என்ன பண்ணணும்? எலிமினேட் பண்ணணும். பட் தோஸ் மென்ஷன் இன் த ப்ரொஜெக்ஷன் லிஸ்ட். நம்ம வந்து ப்ரொஜெக்ஷன் லிஸ்ட்டில் இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் வந்து எலிமினேட் பண்ணணும். The projection method defines the relation that contains vertical subset of relation. Vertical subset relation அப்படின்னா டேபிளில் இருக்கக்கூடிய வெர்டிக்கல் அப்படின்னா இது காலம். வெர்டிக்கல் அப்படின்னு கொடுத்தாங்க இல்லையா, வெர்டிக்கல் சப்செட் அப்படின்னா வந்து வெர்டிக்கல் அப்படின்னா காலம் குறிக்கும், காலத்தை குறிக்கும். ஒரு இதுதான் காலம் அப்படின்னா வந்து கோர்ஸ்னு ஒரு காலம் இருக்குல்லையா, இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் நம்பர் ஒரு காலம், ஸ்டூடெண்ட் நம்பர் அப்படிங்கிறது ஒரு காலம், நேம் ஒரு காலம், கோர்ஸ் ஒரு காலம், இயர் ஒரு காலம். எத்தனை காலம் இருக்குது? 4 காலம் இருக்குது. இதில் எத்தனை ரோ இருக்குது? இது ஒரு ரோ, அடுத்து இது ஒரு ரோ, இப்போ 3 ரோ இருக்குது. இதில் வந்து ரோஸ் பார்த்திங்கன்னா 3 ரோ, காலம் வந்து 4 காலம் இருக்குது. இப்போ நம்ம வந்து வெர்டிக்கல் ரிலேஷன்ஸ் அப்படின்னு கொடுத்தாங்க இல்லையா, வெர்டிக்கல் ரிலேஷன்ஸ் அப்படின்னா வெர்டிக்கல் சப்செட் அப்படின்னா நம்ம வந்து காலம். வெர்டிக்கல் அப்படின்னா என்னது? காலம். அப்போ எந்த காலம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து யூஸிங் டேபிள். இப்போ இதுதான் வந்து ப்ரொஜெக்டட் ஆப்ரேட்டர். இந்த ஆப்ரேட்டர் பேர் என்னப்பா? ப்ரொஜெக்ஷன் ஆப்ரேட்டர். இது வந்து ஸ்டூடெண்ட் டேபிளில் பார்த்திங்கன்னா கோர்ஸ் மட்டும்தான் வந்திருக்கும். என்னென்ன கோர்ஸ் இருக்குது? பிக் டேட்டா, ஆர் லாங்குவேஜ், பைத்தான் ப்ரோக்ராமிங்.
இந்த கோர்ஸ் மட்டும் இருக்கும். என்ன பாரு, இந்த இது மட்டும், எந்த இது மட்டும் வந்திருக்கு, வெர்டிக்கல் சப்செட்னா வெர்டிக்கல் இது மட்டும் வந்திருக்கு, கோர்ஸ் மட்டும் வந்திருக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நோட் டூப்ளிகேட் ரோ இஸ் ரிமூவ் இந்த ரிசல்ட். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டூப்ளிகேட் வந்து இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ரிமூவ் ஆகிடும். டூப்ளிகேட் ரோன்னு சொல்லியிருக்காங்க. ரோ அப்படின்னா வந்து இதான் ரோ, ஒவ்வொரு லைனும் ஒவ்வொரு ரோ. இதில் ஏதாச்சும் டூப்ளிகேட் வந்ததே திரும்ப வந்துச்சு அப்படின்னா வந்து அது ரிமூவ் ஆகிடும், அதுதான் டூப்ளிகேட். ஸோ எக்ஸாம்பிள் 2 யூஸிங் டேபிள் பார்த்தீங்கன்னா வந்து அதே ப்ரொஜெக்டர் ஆப்ரேட்டர் வந்து இதை யூஸ் பண்ணுறோம். அதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 இருக்குது, ஸ்டூடெண்ட் நம்பரும் கோர்ஸும் 2 டிஸ்பிளே பண்ணணும். ஸ்டூடெண்ட் நம்பர் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கீழே ஸ்டூடெண்ட் நம்பர் கோர்ஸ் கொடுத்தனால ஸ்டூடெண்ட் நம்பர் கோர்ஸ் இந்த 2 வெர்டிக்கல் சப்செட் டிஸ்பிளே பண்ணணும். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு நம்ம வந்து யூனியன். அடுத்தது என்னது யூனியன் சிம்பிள் U. It include all the tuples that are in table A or in B. டேபிள் ஏல இருக்கக்கூடிய டியூபிள்ஸும் டேபிளில் இருக்கக்கூடிய பியில் இருக்கக்கூடிய டியூபிள்ஸும் இதில் வந்து இன்க்ளூட் ஆகிடும். டியூபிள்ஸ் அப்படின்னா ரெக்கார்ட்னு அர்த்தம். ஸோ இட் ஆல்சோ எலிமினேட் டூப்ளிகேட் வந்து எலிமினேட் பண்ணிடும். செட் யூனியன், செட் பி, செட் ஏ யூனியன், செட் பி. இந்த ஏபி 2 இருக்குது. would be expressed A யூனியன் B. ஏவும் பியும் ஏவும் பியும் ஆட் பண்ணணும், 2 சேர்க்கணும். இது வந்து டேபிள் ஏ, இது வந்து டேபிள் பி. ஸோ இப்போ வந்து டேபிள் ஏ டேபிள் பி இருக்கா. இப்போ டேபிள் ஏல என்னப்பா இருக்குது, ஸ்டூடெண்ட் நம்பர் நேம் இருக்குது, CS1 CS3 CS4 டேபிள் ஏல. டேபிள் பியில் இங்கே CS1 கண்ணன், இங்கே CS1 கண்ணன், இங்கே CS1 கண்ணன், இங்கே CS2 கிடையாது, CS2 கௌரி சங்கர், CS3 லெனினு, இங்கே லெனினு. சரி, அப்போ இங்கே CS4 இருக்கா. சரி, இப்போ எல்லாத்தையும் 2யும் சேர்ந்தா என்ன வரும், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து CS1 CS2 CS3 CS4 எல்லாமே வந்துடணும். இதில் CS1 இருக்குது, இதில் CS1 இருக்குது, CS2 இதில் இருக்குது, CS3 இதில் இருக்குது, CS4 இதில் இருக்குது. இப்போ எல்லாமே வந்துடும். ஏ யூனியன் பின்னா டேபிள் ஏல இருக்கிறதும் பியில் இருக்கிறதும் 2மே வந்துடும். கண்ணன் பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லா பேரும் வந்துடும், ஏ யூனியன் பி. அடுத்தது செட் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கேன். செட் டிஃப்ரென்ஸ் மைனஸ் த ரிசல்ட் ஆஃப் A மைனஸ் பி. ஏவும் ஏலேருந்து பியை மைனஸ் பண்ணணும். ஈஸிய ரிலேஷன் விச் இன்க்ளூட் ஆல் த டியூபிள்ஸ் தட் ஆர் இன் A பட் நாட் இன் B. ஸோ ஏல இருக்கக்கூடிய எல்லாமே வரணும், ஆனால் பியில் இருக்கிறது எல்லாம் வரக்கூடாது. அட்ரிபியூட்ஸ் நேம் ஆஃப் த A ஹேஸ் டு மேட்ச் வித் த அட்ரிபியூட்ஸ் நேம் இன் தி B. ஏவில் இருக்கிறது பியில் இருக்கிறது எது மேட்ச் ஆகுதோ அது மட்டும் தான் டிஸ்பிளே பண்ணணும். ஸோ ஏல இருக்கிறது எல்லாமே, பியில் இருக்கிறது. இப்போ ஏல இருக்கிறதும் பியில் இருக்கிறதும் எது வந்து டிஃப்ரென்ஸ் அப்படின்னா வந்து மைனஸ் பண்ணிக்கணும்ப்பா. இதெல்லாம் சேமாக இருக்கு, இது மைனஸ் பண்ணணும்னு வச்சுக்கேன். இப்போ CS1 இப்போ இதெல்லாம் சேமாக இருக்கு, CS1 கண்ணன் இதில் இருக்குது, அப்போ இதுலேயும் இருக்குது, அப்போ அதை கேன்சல் பண்ணிடு. CS3 இருக்குது, என்ன லெலின், இது லெலின் இருக்குது. சரி, அடுத்தது இதில் இல்லாத எது இருக்குது, CS4. டேபிளில் இருக்கிறது எது எல்லாமே இது மட்டும் தான் இருக்குது, அப்போ இது மட்டும் வரும். டேபிள் பியில் இருக்கக்கூடியது வராது. அப்போ வந்து இது மட்டும்தான் வரும், CS4 மட்டும்தான் வரும். அதான் டேபிள் A மைனஸ் பி. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்டர்செக்ஷன். அடுத்தது என்னது, இன்டர்செக்ஷன் A with B. The define a relations consisting of set of all the tuples that are in both A and B. A and Bயில் இருக்கக்கூடிய எல்லா டியூபிள்ஸும் எப்படி இருக்கணும், define the relation consisting of set of all tuples both in B. However, A
and B must be union compatible. ரெண்டுக்கும் பொதுவானது, ரெண்டுக்கும் காமனாக எது இருக்குது, ரெண்டுலேயுமே என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கணும். இதில் இருக்கிறதே இதுலேயே இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து CS1 கண்ணன் இருக்குது, CS1 கண்ணன் இருக்குது. இதுலேயும் CS3 லெலின் இருக்குது, CS3 லெலின் இருக்குது. இது ரெண்டு தானே காமன். இப்போ CS1 அண்டு CS3 இப்போ CS1 CS3 தான் வந்து இன்டர்செக்ஷன். இது பேர் என்னது, இன்டர்செக்ஷன். சரி, ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ராடக்ட் ஆர் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆர் ப்ராடக்ட் அப்படி இல்லைன்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட். இது வந்து சிம்பிள் எக்ஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். கிராஸ் ப்ராடக்ட் இன்ட்டு இஸ் எ வே ஆஃப் கம்பைனிங் டூ ரிலேஷன். ரெண்டு ரிலேஷன் வந்து கம்பைன் பண்ணுறோம். ரிலேஷன்னா டேபிள்னு அர்த்தம். ரெண்டு டேபிளுக்குடைய டேட்டா கம்பைன் பண்ணுறோம். த ரிசல்ட்டிங் ரிலேஷன்ஸ் கண்டைன் போத் ரிலேஷன் பீயிங் கம்பைன். ரெண்டு டேபிளில் இருக்கிறதுமே என்ன பண்ணோம், கம்பைன் பண்ணிவிடும். அதாவது A இன்ட்டு B மீன்ஸ் A டைம்ஸ் B. A வந்து பியால் மல்டிப்ளை பண்ணுறோம். வேர் த ரிலேஷன் A அண்ட் B வேர் டிஃப்ரெண்ட் அட்ரிபியூட்ஸ். A B வந்து டிஃப்ரெண்ட் அட்ரிபியூட்ஸ் இருக்குது. இப்போ டேபிள் ஏயில் பார்த்தீங்கன்னா 1 2 3. டேபிள் பியில் என்ன இருக்குது, SR இருக்கா. அப்போ 1S 1R. இது எப்படி மல்டிப்ளை பண்ணணும், 1 எடுத்துகிட்டு 1S 1R, அப்புறம் 2 எடுத்துகிட்டு 2S 2R, அப்போ 3 எடுத்துகிட்டு 3S 3R. இதுதான் அந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் இருக்குது. டேபிள் A ஈக்குவல் டு 3 3 இருக்குது. டேபிள் B வந்து 2. A இன்ட்டு B வந்து பார்த்திங்கன்னா 6 இருக்குது. இது பேர் வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட். மல்டிப்ளை பண்ணும். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா வந்து ஸ்டூடெண்ட் டேபிள் A டேபிள் B இருக்கா. சரி, டேபிள் A டேபிள் B இருக்குது. இதில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இது வந்துருக்கு. டேபிள் A டேபிள் B அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டேபிள் A டேபிள் B எது மல்டிப்ளை பண்ணால் டேபிள் A இருக்குது, அடுத்தது டேபிள் B இருக்குது. இது கூட வந்து இதை மல்டிப்ளை பண்ணணும். CS1 எடுத்து CS1 CS28 CS1 CS28 CS1 CS62 CS1 CS62 அடுத்தது CS1 CS25 CS1 CS25 அடுத்தது CS2 CS28 CS2 CS28 CS62 CS25. ஸோ இது மாதிரி வந்து எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து CS4ஐயும் CS28 CS4 CS62 CS4 இது 3 எல்லாத்துக்குமே வரும் சேம். இது CS1 வரும் ஃபஸ்ட்டு என்ன வந்துருக்கு, CS1 CS2 CS4. ஸோ இதுதான் வந்து ஓகே. அப்படியே வந்து கிராஸ் ப்ராடக்ட் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இதுதான் வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் சொல்கிறோம். ஸோ நம்ம இதோட வந்து இந்த சாப்டர் வந்து ஓவர். இந்த 11th சாப்டர் வந்து இதோட முடிஞ்சிச்சு. 11th சாப்டர் இதோட முடிஞ்சிச்சு.